வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மங்கள வாழ்த்து பாடல். ஆக்சுவலி இதுதான் சிலப்பதிகாரத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டர். மங்கள வாழ்த்து பாடல்லேருந்து தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுத தொடங்கினார்னோ. இதுக்கு முன்னாடி வந்த 2 வீடியோஸில் நம்ம பார்த்த பதிகம்ங்கிற இன்ட்ரடக்ஷன் பின்னாட்களில், அதாவது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு போல் சேர்க்கப்பட்டது. ஆக்சுவல் சிலப்பதிகாரம் மங்கள வாழ்த்துலேருந்து தான் தொடங்குதுங்கிறது தான் நிறைய பேரோட கருத்து. அந்த மங்கள வாழ்த்து பாடலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மங்கள வாழ்த்து பாடலில் ஃபஸ்ட்டு சீன், அதாவது மொத்த சிலப்பதிகாரத்தோட ஃபஸ்ட்டு சீனே எதுனா கோவலன் கண்ணகியோட திருமணம் தான். ஒரு நல்ல நாளில் கோவலனோட குடும்பமும் கண்ணகியோட குடும்பமும் அந்த புகார் மாநகரத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அழைச்சி அவங்களோட மன வாழ்வை அறிவிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து மங்கள வாழ்த்து பாடல் அப்படின்னு வாழ்த்து பாடல் பாடுறது தான் இந்த பாட்டு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த சிலப்பதிகாரத்தில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா? இதில் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த ஒவ்வொரு சாப்டர்லேயும் இப்போ சில சாப்டர்ஸை பாடல் அப்படின்னு சொல்கிறாரு இளங்கோவடிகள். இப்போ இதே பார்த்திங்கன்னா மங்கள வாழ்த்து பாடல். சில சாப்டர்ஸ் காதை அப்படின்னு சொல்கிறாரு, சில சாப்டர்ஸை குரவை அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த காப்பியத்தில் இயல், இசை, நாடகம் 3மே கலந்துருக்கு அப்படிங்கிறது இந்த காப்பியத்தோட தனிச்சிறப்பு. இதில் சில சாப்டர்ஸ் கவிதையாக வரும், சில சாப்டர்ஸ் இசையாக வரும், சில சாப்டர்ஸ் நாடகம் மாதிரி செட்டப்பில் வரும். அப்படிங்கிறதுனால தான் ஒரு சாப்டரும் வித்தியாசமானது. இப்போ இந்த சாப்டர் பாடல். இது பேசிக்லி ஒரு பாடலாக பாடுவாங்க போல இருக்குது சிலப்பதிகார நாடகத்தை ஏற்றும்போது. அதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த காலத்தில் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அதில் வாழ்த்து பாடுறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? சாமியை வேண்டுவோம். இந்த சாமிக்கு அந்த சாமிக்கு வணக்கம், இந்த சாமியை போற்றுவோம், அந்த சாமியை போற்றுவோம்னு நிறைய கடவுள்களை போற்றுவோம் இல்லையா? ஆனால் சிலப்பதிகாரம் நடக்கிற டைமில் மங்கள வாழ்த்து பாடலில் இறை வழிபாடே இல்லை. அவங்க எந்த சாமியுமே போற்றலை. அவங்க எதை போற்றுறாங்கன்னா நிலா, சூரியன், மழை, அப்புறம் புகார் நகரம், கண்ணகி கோவலன் பிறந்த நகரமான புகார் நகரத்தை தான் போட்டுறாங்க. இந்த 4 தான் அவங்க போட்டுறாங்களே. அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ நம்ம மங்கள வாழ்த்து பாட்டோட ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர்வெண் கொடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான் அப்படின்னு சொல்கிறாங்க. திங்கள்னா நிலா. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா நிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைனில் இளங்கோவடிகள் சொல்கிறாரு, ஏன் நிலாவை போற்றணும்னா கொங்கலர் தார் சென்னி. கொங்குனா வாசனை தரக்கூடிய, தேன் சொட்டக்கூடிய, அது 2 அர்த்தத்துமே புரிஞ்சுக்கலாம். அலர்னா மலர்ந்த பூ, அதை தான் அலர்னு சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பூவோட வேறு ஸ்டேஜை பொறுத்து அதுக்கு பேர் மாறுது. அது இனிஷியல் பட்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அது மொட்டு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நல்லா மலர்ந்து இருக்கும்போது அது பேர் அலர். அதுவே காஞ்சு கீழே விழும்போது அதுக்கு பேர் வி. இந்த மாதிரி பூவுக்கு வெவ்வேறு ஸ்டேஜில் வேறு பேர் இருந்திருக்கு. இங்கே மலர்ந்த பூ. கொங்குனா தேன் சிந்தக்கூடிய, அலர்னா மலர்ந்த பூ, தார்னா மாலை, பூ மாலை. சென்னி அப்படின்னா மன்னன். இங்கே எந்த மன்னனை சொல்கிறாங்கன்னா புகார் நகரத்தை ஆண்டுட்டு இருந்த சோழ மன்னன். அந்த டைமில் யாருன்னா கரிகால சோழன். கரிகால சோழனாக சொல்கிறாங்க. கொங்கலர் தார் சென்னி அப்படின்னா தேன் சொட்டக்கூடிய பூக்களை மாலையாக அணிஞ்சிருக்கிற சோழன். அது அவனோட வெண்கொடை ஆட்சி எப்படி மக்களுக்கு குளிர் தருமோ அதுபோல குளிர் தரதுனால நிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொங்கலர் தார் சென்னி குளிர் வெண் கொடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான். இந்த அகண்ட உலகுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நிலா, என் மன்னன் அவன் ஆட்சியில் மக்களுக்கு எவ்வளோ குளிர்ச்சி தரானோ அது போல தரதுனால நிலா பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு கம்பேரிசன், கரெக்டாக? இது போல் அது இருக்குது அப்படிங்கிற கம்பேரிசன். இதை இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு சிமிலிக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. இதை இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. கம்பேரிசன், ஆஸ் லாங் அஸ் த கம்பேரிசன் இஸ் லெஜிட், நம்ம ஒரு சிமிலியை யூஸ் பண்ணலாம். ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. இந்த சிலப்பதிகாரம் மற்றும் அது பின்னாடி வந்த எல்லா நூலுக்குமே ஒரு ப்ராப்பர் கிராமர் எங்கேருந்து வருதுன்னா தொல்காப்பியத்தோட எழுத்ததிகாரத்துலேருந்து தான் வருது. இந்த லிட்ரேச்சர் ஒவ்வொன்றும் தொல்காப்பியத்தோட எழுத்ததிகாரத்தில் இதை இப்படித்தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட்பாடு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதல் லைனே பார்த்தீங்கன்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்னு 2 தடவை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கு பேர் அடுக்கு. இங்கிலீஷில் ரெப்படேஷன். ஒரு வேர்டை மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறது. எதுக்காக ஒரு வார்த்தையை மல்டிபிள் டைம்ஸ் ஒரு போயமில் ரிப்பீட் பண்ணுவாங்கன்னா அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக, அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக ரிப்பீட் பண்ணுவாங்க.
பிகாஸ் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், ஒரு சிறப்பான விஷயமா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனை டெபிக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த வேர்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த ரெப்படிஷனுக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ஒரு போயமில் ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணலாம். ஆனால் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் அடுக்கு 3 முறை தான். அடுக்கின் வரம்பு 3 ஆகும். ஒரு வார்த்தையை நீங்கள் அடுக்குக்காக மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா 3 தான் வரம்பு. இந்த குசேலன் கதையில் கூட ஒருத்தர் வரவேற்கும் போது சொல்லுவார், வருக வருக வருக, 3 முறைக்கு மேல் இலக்கணம் இடம் தராததால் இத்தோடு நிறுத்தி கொள்கிறேன் அப்படின்னு. ஏன்னா தமிழோட லிட்ரேச்சர் ஸ்ட்ரக்சர் படி, தொல்காப்பியம் சொல்கிற எழுத்ததிகாரத்தோட ஸ்ட்ரக்சர் படி அடுக்கு 3 முறை தான் யூஸ் பண்ணணும். இங்கே 2 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேக் டு த கம்பேரிசன். இப்போ இந்த நிலவையும் இந்த மன்னனோட குளிர் வெண்கொடை ஆட்சியையும் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் சிமிலி, இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. தமிழில் இது உவமைன்னு சொல்லுவாங்க. ஒரு உவமை பண்ணும்போது தொல்காப்பியத்தோட எழுத்ததிகாரத்தோட ரூல்ஸ் படி உவமையாக நீங்கள் எந்த பொருளை சொல்கிறீங்களோ அந்த பொருள் தான் மேம்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் திங்கை ஏதோ ஒரு ரெஃபரன்ஸோட கம்பேர் பண்ணுறோம். எப்போவுமே இந்த ரெஃபரன்ஸ் தான் பெருசாக இருக்கணும், இந்த ரெஃபரன்ஸ் தான் நிலையானதாக இருக்கணும். எதை எடுத்து காட்டுறோமோ அதை விட எதோட எடுத்து காட்டுறோமோ அது பெருசாகவும் மேம்பட்டதாகவும் நிலையானதாகவும் இருக்கணுங்கிறது தான் தொல்காப்பியத்தோட நியதி. அப்படி பார்த்தா இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இளங்கோவடிகள் நிலாவை போற்றுவோம், ஏன்னா என் மன்னனோட ஆட்சி போல நிலா இருக்கிறதுனால நிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன இம்ப்ளை பண்ணுறாருன்னா இளங்கோவடிகள், நிலா சின்னது, என் மன்னனோட ஆட்சி நிலாவை விட மேம்பட்டது, என் மன்னனோட ஆட்சி நிலாவுக்கும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒரு கம்பேரிசனில். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். ஞாயிறுனா சூரியன், சூரியனை போற்றுவோம். எதுக்குன்னா காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலம் திரிதலான். காவிரி நாடன்னா அகைன் சோழ மன்னன், கரிகால சோழனை சொல்கிறாங்க. அவனோட திகிரி போல, திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். இப்போது இந்த விஷ்ணு கிருஷ்ணர் அந்த கடவுள்களோட கையிலெல்லாம் ஒரு ஆணை சக்கரம் மாதிரி இருக்கும்ல, அந்த ஆணை சக்கரம், கரிகால சோழனோட ஆணை சக்கரம் எப்படி என் நாட்டை சுற்றி சுற்றி வருதோ அது போல இந்த சூரியன் மேருமலையை சுற்றி சுற்றி வரதுனால சூரியனை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மேருமலை அப்படின்னா ரொம்ப லூஸ்லி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இமயமலைன்னு சொல்லிடலாம். பட் மேருமலை வந்து ஒரு மித்திக்கல் கான்செப்ட். எஸ்பெஷலி இந்த கதையை எழுதின இளங்கோவடிகள் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர், பேசிக்லி ஜெயினிசம் இல்லையா. அங்கே வந்து மேருமலை அப்படிங்கிறது இமயமலை இருக்கிற இடத்துல தான் மேருமலைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நம்பினாங்கன்னா அதுதான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸ்னும் அதை சுற்றி தான் சூரியன் நிலா பூமி எல்லாமே சுற்றி வருது அப்படிங்கிறது தான் அவங்களோட பிலீஃப். அதனால தான் என் மன்னனோட திகிரி எப்படி எங்கள் நாட்டை சுற்றி சுற்றி வருதோ அது போல் இந்த சூரியன் சுற்றி வர்றதுனால சூரியனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் பெரிய விஷயம், மேன்மையான விஷயம் வந்து மன்னனோட ஆட்சி தான், அதோட சூரியனை கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மெய் நின்று தான் சுரத்தலான். அடுத்து மழையை போட்டுறாங்க. ஏன் மழையை போற்றணும்னா அவன் அழி போல, அவன்னா கரிகால சோழன், கரிகால சோழன் எப்படி கொடை மேலே கொடை கொடுத்து அவன் மக்களை வாழ வைக்கிறானோ அது மாதிரி மழை வாழ வைக்கிறதுனால மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதில் இன்னும் அழகாக நாம நீர்வேலி உலகிற்கு, நாம நீர்வேலி உலகு அப்படின்னா நாமம்னா பயம்னு அர்த்தம். இந்த உலகத்தை சுற்றி தானே கடல் இருக்குது, இந்த கடல் மேலே தான் இந்த மாமழை பொழியுது. இந்த கடலை இளங்கோவடிகள் என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா நீர்வேலியாம். இந்த உலகத்துக்கு நீர்வேலியாக இருக்கிறது தான் கடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயங்கர ஸ்ட்ராங் கம்பேரிசன். இதை இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கூட யோசிச்சிங்கன்னா மன்னனோட கோட்டையை சுற்றி ஒரு நீர் வேலி போட்டிருப்பாங்க, அகழின்னு சொல்லுவாங்க. அதை அங்கே முதலையெல்லாம் கூட இருக்கும், அப்போ தான் அட்டாக் டைமில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கடல் இந்த உலகத்துக்கு ஒரு நீர்வேலி மாதிரி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காரு. நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழி போல, இந்த உலகத்துக்கு அவன் எப்படி எங்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து தீர்றானோ அது மாதிரி இந்த உலகத்துக்கு இந்த மழை கொடுக்கறதுனால மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதில் இன்னொரு அழகான வார்த்தை,
மேனின்று தான் சுரத்தலான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்க மாட்டாரு, மழை சுரக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு தாய்ப்பால் சுரக்கிற மாதிரி மழை சுரக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு இந்த என்டையர் மங்கள வாழ்த்து பாடலே ரொம்ப ஃபேவரட் ஸ்டான்ஸா வந்து இந்த பூம்புகாரை போற்ற ஸ்டான்ஸா தான். நான் ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்து ஒழுகலான் ஆங்கு பொதியலாயினும் இமயமாயினும் பதியழு அறியா பழங்குடி கெழிய பொதுவரு சிறப்பின் புகாரே ஆயினும் நடுக்கின்றி நிலைய என்பது அல்லதே ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மையின் முடித்த கேள்வி முழுதுணர்ந்தோரே. அடுத்து புகாரை போட்டுறாங்க, பூம்புகார் போற்றுதும்னு. இந்த புகாருங்கிற பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். காவேரி புகும்பட்டினம் அதுதான் இந்த ஊரோட ஆக்சுவல் பேர். ஏன்னா காவேரி கடலோடு புகும்பட்டினம், அதனால் இது காவேரி புகும்பட்டினம். அதுக்கப்புறம் மருவி காவேரி பூம்பட்டினம் ஆகி அதுவும் மருவி பூம்புகார் புகார் ஆயிடுச்சு. அந்த புகாரை தான் போட்டுறாங்க. வீங்கு நீர்வேலி உலகிற்கு அகைன் இங்கே அதே தான். இந்த உலகு வந்து நீர்வேலி கொண்ட உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகில் பூம்புகாரில் அவன் குலத்தோடு, அவன்னா மன்னன் கரிகால சோழன், அவன் குலத்தோட ஓங்கி பறந்து ஒழுகலான். சும்மா வாழல, செல்வ செழிப்போட எந்த குறையுமே இல்லாமல் ஓங்கி பறந்து ஒழுகலான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக பூம்புகாரை போற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இன்னும் சொல்கிறாரு, ஆங்கு பொதியலாயினும், பொதியல்னா தெற்கில் இருக்கிற பொதிகை மலை, இமயமாயினும், இமயம்னா இமயமலை, பொதிகை மலை இமயமலை இது ரெண்டும் எப்படி காலத்துக்கும் அழியாமல் நிலையாகவே நிற்குமோ அது மாதிரி என் புகாரும் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பொதியலாயினும் இமயமாயினும் பதியழு அறியா பழங்குடி. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லைன், பதியழு அறியா பழங்குடி. பதியழுனா இந்த மக்களுக்கு அவங்க வாழ்நாளில் இன்னொரு ஊருக்கு புலம்பெயர்ந்து போகிறதுனா என்னன்னே தெரியாதான். அவங்களுக்கு அப்படி ஒரு தேவையே இல்லையாம். கல்விக்காகவோ இல்லை செல்வத்துக்காகவோ இல்லை வேலை தேடியோ பொழப்பு தேடியோ எதுக்குமே இந்த மக்கள் வந்து இன்னொரு ஊருக்கு போனதே இல்லையாம். இந்த மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இந்த ஊரில் இருந்துச்சான். பதி எழுந்து போவதை அறியா, பதி எழு அறியா பழங்குடி. இந்த மக்கள், இந்த பூம்புகாரில் வாழ்கிற மக்கள் பழங்குடி. டெக்கேட்ஸ் அண்ட் செஞ்சுரிஸ் டுகெதராக இந்த ஊர்லேயே வாழ்கிறாங்க. மூத்த குடி இவங்க, ஆதி அந்தம் எல்லாமே இந்த ஊர் தான். பழங்குடி கெழிய பொதுவாரு சிறப்பின் புகாரே ஆயினும். இவரோட இன்டென்ஷனே இங்கே என்னன்னா, இமயமும் பொதிகையும் எப்படி வந்து கடைசி வரைக்கும் இருக்குமோ அதே மாதிரி இந்த புகாரும் இருக்கும் அப்படிங்கிறதான் இளங்கோவடிகளோட இன்டென்ஷன் இதை எழுதும்போது. ஆனால் அப்படி சொல்லும்போது கூட இது மூணும் ஈக்குவல் அப்படின்னு அவருக்கு சொல்ல வரல. அதனால அவர் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா, பொதிகை ஆயினும் இமயம் ஆயினும் பொது அரு சிறப்பின் புகாரே ஆயினும். பொது அரு சிறப்பு புகார், புகார் ஒன்றும் பொதிகை இமயம் மாதிரி பொது சிறப்புக்கு இல்லை, இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா இங்கே மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதனால் பொது அரு, பொது அற்ற, பொது அரு சிறப்பின் புகாரே ஆயினும் நடுக்கின்றி, எந்த நடுக்கமுமே கிடையாது. இந்த மக்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்களுக்கு எந்த துன்பம் சிக்கல் எதுவுமே கிடையாது. நடுக்கின்றி நிலைய என்பது அல்லதே. பழங்குடி மக்கள், எதுக்காகவும் வேற ஊருக்கு போகாத மக்கள், அந்த புகாருக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, நடுக்கம்னே என்னன்னே தெரியாது. இந்த அளவுக்கு ஒரு ஊரை ஒரு மன்னன் வச்சிருக்கான்னா அவனை விட சூரியன் நிலா மழை எல்லாம் சின்னதுன்னு மக்கள் நினைக்கிறது நியாயம்தான் இல்லை. ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர். இந்த ஊரை பற்றி எந்த குறையுமே சொல்ல முடியாது. இந்த ஊரில் சான்றோர் வாழ்கிறாங்க. உண்மையின் முடித்த கேள்வி முழுதுணர்ந்தோரே. இந்த ஊரில் சான்றோர் வாழ்கிறாங்க அப்படிங்கிற லைனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன். நம்மளை இப்போ ஏதாவது ஒரு பெரிய ஊரை டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ஊரில் பயங்கர செல்வம் இருக்குது, அது வந்து பயங்கர இண்டஸ்ட்ரியலான இடம், அங்கே பயங்கர டெவலப்மெண்ட்டு, அது இதுன்னு அங்கே இருக்கிற செல்வத்தை தான் நம்ம பேசுவோம். ஆனால் இளங்கோவடிகள் அப்போவே ஒரு ஊரை சொல்லும்போது அங்கே மக்கள் வளம் எப்படி இருந்தது, அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு மக்களோட வளம் தான் அந்த ஊரோட செல்வம்ங்கிறத எப்படி சொல்லாமல் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த ஊரில் சான்றோர் இருக்காங்க, இந்த ஊர் மக்களுக்கு வேற ஒரு ஊருக்கு போகிறத பற்றி என்னன்னே தெரியாது அப்படின்னு அந்த மக்களை சுற்றி சொல்கிறாரு அந்த ஊரோட சிறப்பை. எனக்கு ஏன் இந்த ஸ்டான்ஸா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்னா, இதை படித்தோன்னு என்ன தோணுச்சுன்னா, என்றைக்குமே நிலையாக இருக்கும்னு சொன்ன அந்த இமயமும் இங்கே தான் இருக்குது,
அந்த பொதிகை மலையும் இங்கே தான் இருக்கு, ஆனால் பூம்புகார் இல்லை. கடலுக்கு அடியில் ஆழமாக தூங்கிட்டு இருக்கு பூம்புகார். எவ்வளவு நம்பிக்கையோட பாடியிருப்பார்ல இந்த பூம்புகார் அழியாதுன்னு. இன்னைக்கு அந்த பூம்புகார் கடலுக்கு அடியில் எந்த சுவடுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் இதை யோசிச்சுட்டு இருக்கையில தான் இன்னொன்னும் தோணுச்சு, பூம்புகார் அழிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்றது? பூம்புகார் அழிஞ்சிருந்ததுன்னா நான் ஏன் இப்போ பூம்புகார் பற்றி பேசிட்டு இருக்கணும்? இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள்லாம் ஏன் பூம்புகார் பற்றி இப்போ யோசிக்கணும்? தாமஸ் மூரோட ஃபேர்வெல்ல வர கவிதை மாதிரி, You can break or shatter the vase if you will, but the scent of the roses will linger stillன்னு. நீ நினச்சா இந்த பூஜாடியை உடைச்சிடலாம், சுக்கு நூறாக கூட ஆக்கிடலாம், ஆனால் நான் ஞாபகம் வச்சிருக்கிற இந்த ரோஜாவின் மனம் மாறவே மாறாதுன்னு சொல்லியிருப்பார். அதான் அந்த கவிதைக்கு தமிழாக்கம். அது மாதிரி தானே கேவஃபியோட ஒரு கோட் உண்டு. You said I'll go to another land, I'll go to another city, but always you'll arrive in this city. There is no ship for you, there is no road, the city lives with youன்னு. நீ எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் இந்த நகரம் உன்னோட உனக்குள்ள வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்குங்கிற கேவஃபி கோட் மாதிரி பூம்புகார் நடுக்கின்றி அப்படியே தானே இருக்கு. அப்புறம் சொல்றாரு, நாகநீல் நகரோடு நாகநாடு அதனோடு போகம் நீல் புகழ் மண்ணும் புகார் நகர் அப்படின்னு சொல்றாரு. நாகலோகம் அப்படின்னு ஒரு மித்திக்கல் கான்செப்ட் உண்டு. இங்கே நாகர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னும், அங்கே செல்வம் போகம் சந்தோஷம் பொருள் எதுக்குமே குறையே இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. இவர் புகார் நகரம் அப்படி தான் இருந்தது, எதுக்குமே குறை இல்லாமல் எல்லாமே அங்கே செல்வம் கொழிக்க இருந்த நகர் தான் புகார் நகர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை படிக்கையில் இன்னொன்று எனக்கு தோணுச்சு. இந்த புகார் நகரத்தை பற்றி சொல்லும்போது மக்கள் எதுக்காகவுமே வேற ஊருக்கு போய் கூட பழக்கப்படாத மக்கள் அப்படி எல்லாமே இருந்துச்சு இந்த புகார் நகரத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இதே புகார் நகரத்தை விட்டு தான் மதுரைக்கு கண்ணகி சிலம்பு எடுத்துகிட்டு போவா. என்ன ஒரு ஐரணி இல்லை, என்ன ஒரு முரண். எல்லாம் வழங்க புகார் நகரம் இருந்தும் ஏன் கண்ணகி மதுரைக்கு போனான்னு தெரியல. ஆனால் இது ஒரு அழகிய முரண். அதுக்கப்புறம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த சிலப்பதிகாரத்துக்கு அடியார்க்கு நல்லார் உரை உண்டு. அந்த உரையில் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தது, ஏன் எடுத்த உடனே நிலாவை போற்றணும், எடுத்த உடனே சூரியனை தானே போற்றணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது மங்கள வாழ்த்து பாடல் இல்லையா, மங்களம்ல நிலா குளிர்ச்சி தரக்கூடியது. என்னதான் சூரியனுக்கு நிறைய சிறப்பு இருந்தாலும் அதுக்கு சுட்டெரிக்கும் தன்மை இருக்குல்ல, நிலா குளிர்ச்சி தரக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் நிலாவிலேருந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இன்னொரு இம்ப்ளிகேஷன் என்னென்னா, இது கண்ணகியோட கேரக்டர் ஆர்க்கை இம்ப்ளை பண்ணுது. கண்ணகி எப்படி புகார் நகரத்தில் நிலவு போல குளிர்ச்சியாக இருக்கிறா, பின்னாடி மதுரையில் எப்படி சூரியன் போல கொதிச்சு எழுகிறா, அதுக்கப்புறம் அமரர்க்கரசர் வந்ததுக்கப்புறம் எப்படி மழையாக பொழிஞ்சு சாந்தமாரா அப்படிங்கிற அவளோட கேரக்டர் ஆர்க்கை டெபிக் பண்ணுறதுக்காகவும் நிலா சூரியன் மாமழைங்கிற ஆர்டரில் போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியாலஜி உண்டு. அதே மாதிரி இந்த அடியார்க்கு நல்லார் உரையிலே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் பார்த்தேன். மாமழை போற்றுதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, மாமழை போற்றுதும் திங்களை போற்றதும் ஞாயிறை போற்றதும் மாமழை போற்றதும்னு சொல்லிட்டு, அது எல்லாம் என் மன்னனோட கொடை போல என் மன்னனோட ஆட்சி போல இருக்கிறதுனால தான் நான் இதுங்களெல்லாம் போற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கு அடியார்க்கு நல்லார் உரையில் சொல்லியிருப்பாரு, ஆமாம் அது கரெக்டு தானே, மழை பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும். சில நேரம் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு பயிர்களை நாசம் பண்ணிடும், சில முறை மழை பெய்யாமல் கூட போயிடும். ஆனால் என் மன்னன் அப்படி கிடையாது, என் மன்னனோட கொடை என்றைக்குமே வாழ வச்சிருக்கு, அது என்றைக்குமே மக்களை சந்தோஷம்தான் படுத்தியிருக்குங்கிறதுனால மன்னனோட கொடையும் மன்னனோட ஆட்சியும் தான் பெருசு, மழை நிலா சூரியன் எல்லாம் அதை விட சிறுசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பேட்ரியாட்டிக் அண்ட் பேஷனட் பாருங்களேன், மன்னன் மேலேயும் அந்த நாடு மேலேயும். அந்த காலத்தில் ஈகை நேர்மை சொன்ன சொல் தவறாமை மாதிரி மன்னனை போற்றுறதும் நற்குணங்களில் ஒரு முக்கியமான பண்பான். அந்த அளவுக்கு மன்னனை போற்றுறது இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மங்கள வாழ்த்து பாடல். அடுத்தடுத்து கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் கண்ணகி கோவலன்லாம் வர்றதெல்லாம் பின்னாடி இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.